ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் இன்னைக்கு 26வது பாட்டு. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தே எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். அதானது என்ன சொல்றாங்கன்னா, திருமாலே நீல நிற மணி போன்ற நிறமுடையவனே, கலிகாலத்துல ஆலிலையில அழகாக படுத்து கொண்டு எல்லாருக்கும் காட்சி தரிசனம் கொடுப்பவனே, மார்கழி மாதம் நீராடுவதற்காக சான்றோர்கள் மேற்கொள்ளும் முறைகளை கேட்பாயானால், நீ கேட்பாயானால் சொல்கிறோம். எப்படி சொல்லணும்? உலகம் யாவும் நடுக்கங்கொள்ளும் ஒலி உள்ள பால் போன்ற வெண்மையான நிறமுடைய உன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை, அதுபோலுள்ள சங்குகளை, அதிகமான இடையுடையுள்ளதாகவும் இருக்கின்ற சங்குகளை, பறைகளை, பல்லாண்டு பாடுபவர்களையும், மங்கள விளக்குகளையும், கொடிகளையும், மேற்கட்டினையும் உன்னை பற்றி பாடுகிறவர்களுக்கு அளிப்பாயாக என்று கேட்கிறார்கள். இந்த பாடலில் நீ நல்ல பாஞ்சஜன்யம், நல்ல இடையுள்ள பறைகள், இதெல்லாம் மங்கள பாட்டு உன்னை பற்றி போற்றி பாடுபவர்களுக்கு கொடுப்பாயாக என்று சொல்லி முடிக்கிறாங்க. பாடி பார்க்கலாமா? மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞாலத்தை எல்லாம் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே, போல்வன சங்கங்கள் போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கோல விளக்கே கொடிய விதானமே, கோல விளக்கே கொடிய விதானமே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய், கோல விளக்கே கொடிய விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய், மாலே மணி